கல் எடுத்துக்கிற மந்திரிலாம் மக்கள் மீது கல் எடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி? அவர் பேச்செல்லாம் ஏங்க கேட்பானே. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அமைச்சர் நாசரை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கவனிச்சிட்டு இருக்கிறா, நாங்க தாங்க அதை சொல்ல வேணும். இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டுக்கட்டா அந்த படிவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளை மேலே வர இருக்கிறான்னு நினைக்கிறேன், கருதுறேன். அதில் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுல இவர்களே அந்த பிஎல்ஓட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இப்படி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். நேர்மையான முறையில் உண்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். உண்மையான வாக்காளர் தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அமைச்சர் நாசர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது அதிமுகவினர் துரோகத்தின் உச்சகட்டம் அப்படின்னு என்ன பண்றது? கல் எடுத்து அடிக்கிற மந்திரியெல்லாம் மந்திரியா வச்சுட்டு அப்படித்தான் பேசுறேன். கல் எடுத்துக்கிற மந்திரிலாம் மக்கள் மீது கல் எடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி? அவர் பேச்செல்லாம் ஏங்க கேட்பானே. அப்படிப்பட்ட மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியா இருந்து நாட்டையே குட்டிச்சோராக்கிட்டு இருக்காங்க. அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.